வணக்கம். இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் டேஸ்டான ஒரு கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே கீரையை பொரியலாக செய்வோம், கூட்டாக செய்வோம், இல்லாட்டினா பருப்பு போட்டு கடைவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த தொக்கு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கிளறி கட்டி கொடுத்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நம்ம கார்டனில் இருக்கிற சிவப்பு கொடி பசலைக்கீரை தான் நான் பறித்து எடுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினா அரைக்கீரை, சிறுகீரை எதில் வேணும்னாலும் செய்யலாம். கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 முறை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அதுவும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன், அந்த பூண்டையும் இதோடையே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் இதோட சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து வதங்கி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் பூண்டும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர்ந்து தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். இது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன், அதனால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்துட்டு பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூளும் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பசலைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு இந்த மசாலாவும் கீரையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த கீரை வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு சேர்த்தா போதும். இப்போ மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. கீரை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், இதுவும் அதோட சேர்த்துட்டு கூடவே டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். லெமன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரை தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.